என்னடா உங்களை இப்படி பார்த்தா எனக்கே அருள் வருதுங்க. என் ஆள்கிட்ட சொன்னா பொருள் வரும், பரவாயில்லையா? சாரிக்கா. கேன்டீன்ல என்னடா வேணும்? வேர்க்கடலை சாதமும் வேகாத சிப்ஸும். அதை சாப்பிட்டதுலேருந்து வயிறே சரியில்லைடா. டேய் என்னடா கேன்டீன்ல சாப்பாடு சரியில்லையா? மச்சான், பசி எவ்வளவு இருந்தாலும் ருசி மட்டும் விடக்கூடாதுடா. வா, பிரபு ஹோட்டல்ல போய் பிரியாணி வாங்கிட்டு வரலாம். வா. நைஸ் சாங். சரி, ஓகே, தேங்க்யூ. ஒர்க் ஐட்டம் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல சேச்சி படம் தான். ஒன்று படா. மச்சான் மறந்துட்டேன், இன்னைக்கு வெளிக்கிழமை மச்சான். நான் சாப்பிட மாட்டேன். அதான் ஞாபகம் இருக்கு. நம்ம கேண்டீன்ல சாப்பிடலாம். வா மச்சான். நீ எதுக்கு விட்டு போறேன்னு எனக்கு தெரியும். மச்சான், பசி ருசி அறியாதுடா. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பாஸ் பேசுறேன். எங்க இருக்கீங்க? ஆமாமா, காலேஜில் தான் இருக்கேன். வந்துடுறேன். ஏய், என்ன நம்பர் చూచలేడి இப்போ నోట్ చేయదు. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 98 டேய் ஆயிஷா வரடா. 2 1. டேய் அவ எதுல வரா? அது கேடா போ. ஏய் இல்லடா, என்ன அந்த பிராக்டிஸ்ல அவ நடந்து வரது பாத்தியா? 32 செம்மையா இருக்கல. 24. அடிச்சு கொல்றடா. டேய் என்னடா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாடா. இந்த பார், இந்த அழகான பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களை பார்த்திருக்கியா? இல்ல ஏன்? அவனுங்களாம் தனியா ஒரு டைப்பா லூசு மாதிரியே இருப்பானுங்க. டேய் படிச்சான் தானா நீ? டீசன்சி மெயின்டைன் பண்ணா. மச்சான், ஃபோன் நம்பர் சொன்னல, சரியா நோட் பண்ணல, மறுபடியும் சொல்லு. எடா பட்டி, எனக்கு நான் செட்டே ஆகல. மூடிட்டு போனை வைக்க. பிரியாணியே சாப்பிடுறது. கடவுளே, அவ எப்படியாவது என் பின்னாடி வந்து நிக்கணும். முடிஞ்சா அவட்ட நான் பேசிடணும். வேணா திருப்பதிக்கு நடந்தே வந்து மொட்டை போட்டு. மச்சான், உனக்கு மொட்டை நல்லா இருக்காதுடா. எனக்கு நல்லா இருக்காதா? ஆனா உனக்கு நல்லா இருக்குமே. என்னடா, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? எனக்கு மொட்டை போடணும் வேணும்ல, அதான். இப்ப என்ன, அவன் பக்கத்துல வரணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். சார், அங்க 3வது கவுண்டர்ல சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? அப்படியா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க, 3வது கவுண்டர்ல ஃபுட்டு ஃப்ரீயா. போலீஸ் ஒரு இவ்வளவு போயிட்டா. இதான் ஐடியாவா? சாரி மச்சான், வழக்கம் போல சொதப்பிச்சு. டேய் என்ன பண்ற? காதலுங்கிறது சும்மா நின்னு வீட்டத்தை பார்த்து லவ் பண்ற பொண்ணு நினைச்சு உருகிறவனுக்கு கிடைக்கிறது இல்லடா. மனசுல இருக்கிறத முகத்துக்கு நேரா தில்லா சொல்ற ஆம்பளைக்கு தான் கிடைக்கும். கல்ச்சரல் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. செக் பண்றேன்ற பேர்ல அடிச்சுட்டு வந்துட்டேன். ஆயிஷாவோட ஐடி ப்ரூஃப். நல்லா பாடுறா. அவ ஆடிட்டோரியத்துல தான் இருக்கா. டேய், நல்லா ட்ரெஸ் போட்டு போடா.
அது சரி, நீ எப்படிங்க? அக்கா கூட ப்ரோக்ராம் பார்க்க வந்தேன். எங்க அம்மாவும் இங்கதான் வேலை செய்றாங்க. டேய் குட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? மறுபடியுமா? இந்த தடவை நானும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல. அதாவது ஐடி ப்ரூஃப் கொடுத்ததுக்கு 1000 தேங்க்ஸ் சொல்லலாம்டா. ஆஷா, ரிங்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஹே, இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? சொல்லவே இல்ல. ஹே சித்து, இம்ரான், இன்னைக்கு ஆஷாவோட பர்த்டேவா? எல்லாரும் வாங்க. ஹாப்பி பர்த்டே. Thank you. அப்பா அவன் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கணும். அந்த நிமிஷத்துல என் உயிர் போயிருந்தேன். அவ்வளவு சிரிச்ச முகத்தோட ஒரு போனத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஹாப்பி பர்த்டே ஆயிஷா. ஆயிஷா என்ன பார்த்தா அவளோட அந்த முதல் பார்வை நான் தரையிலே ஆயிரம் கண்ணுமாய் காத்திரும் நின்னே என்னில் இன்னும் பரந்தகன் ஒரு பைங்கிளி மலத்தேன் கிளி பைங்கிளி மலத்தேன் கிளி. அவ துப்பட்டா உனக்கு ஒரு வீக்னஸ் தான், அப்படித்தானே? அவ துப்பட்டா போட்டுக்கிறத பார்க்கணும் சார். சுத்தி இருக்க எதுவுமே கண்ணுக்கு தெரியாது சார். அந்த துப்பட்டாக்குள்ள இருக்கிற அவளோட முகம் மட்டும்தான் எனக்கு தெரியும். வினோத், என் பேர் எப்படி தெரியும்? ஃபாத்திமா சொல்லியிருக்கா. பாத்திமா யாரு? முஸ்தபாவோட வைஃப், என் ஃப்ரெண்டோட சிஸ்டர். அவங்க கல்யாணத்தில் வச்சு தானே நீங்கள் என்ன தள்ளி விட்டீங்க. அது ஃபாத்திமா எல்லாமே சொன்னா. வெட்டிங் ஆல்பத்தில் உங்களை காட்டினா. ஐம் சாரின்னு நீங்கள் தான் எழுதி வச்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம், என் பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐஷா, உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். வரியா? சிவிஎஸ் காலேஜ் கார்டரில் நான் ஆயிஷாவோட நடந்தேன். கன்னியாகுமரியில் அடிக்கிற கடல் காத்து அவ துப்பட்டாலை முறையில் தொட்டு தள்ளி போயிட்டு இருந்ததை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அவன் முகம் வரும்போதெல்லாம் அவளோட அழகு இன்னும் கூடிக்கிட்டே போச்சு. அன்னைக்கு நான் என் மனசுல முடிவு பண்ணேன், யாருக்கும் இவளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு. இவ ஏன் ஆயிஷா, இவ எனக்கு தான். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க.
அப்ப நான் போட்டுமா?